வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது இட்லி கடை படத்தோட ரிவ்யூ. அதாவது பவர் பாண்டிக்கு அப்புறம் மட்டும் தனுஷ் டைரக்ஷன்ல ஒரு உருப்படியான படம் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை அப்படின்றது சிவனேசன் இட்லி கடை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன கடையை மையமா வச்சுதான் நகருது. ஆக்சுவலா அந்த கடை யாரோட இதுன்னு பாத்தீங்கன்னா ராஜ்கிரனோட இது. அந்த கடைனா ராஜ்கிரனுக்கு உசுறு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடையை உருவாக்கி இருப்பாரு. அண்ட் அவரோட இட்லி அப்படின்னா அந்த ஜில்லாலே ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். தனக்கு அப்புறம் தன்னோட பையன் அந்த கடையை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஆசை ராஜ்கிரனுக்கு இருக்கும். ஆனா தனுஷோ தனக்கு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்றதுக்காக ஃபாரினுக்கு போவாரு. அங்க அவரோட முதலாளியோட பொண்ணையே கல்யாணம் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எதிர்பாராத விதமா ராஜ்கிரண் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் டிராவல் பண்ணி ஊருக்கு வராரு. வந்த இடத்துல அவருக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அவரோட அப்பா கடையே நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஏன் முடிவு பண்றாரு, அதனால அவருக்கு என்னென்ன மாதிரியான எதிர்ப்புகள் வருது, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அதெல்லாம் சமாளிச்சாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுலயும் அந்த இட்லி கடை எதனால அவ்வளவு முக்கியம் ராஜ்கிரனுக்கு அப்படின்றத ஆரம்ப சில காட்சிகள்லயே ரொம்ப சூப்பரா காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தனுஷ் ஒரு பிடிக்காத வாழ்க்கையை வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்கா எடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஊரோட நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதே பிரமாதமா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஒரு நீட்டான ஒரு இன்டர்வல் பிளாக் அப்படின்றதுமே வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கமான ஹீரோ வில்லன் கிளாஷ் தானே அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான வேலை தான் செகண்ட் ஹாஃபையும் தொடங்கினாங்க. பட் அதை கொண்டு போன விதம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரே மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அந்த எமோஷனல் பார்ட் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு சினிமாட்டிக்கான ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. வில்லனா வரக்கூடிய அருண் விஜய் ஆக்சுவலா அவர் நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. பட் ஒரு மெச்சூர்டு வில்லன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா அந்த கேரக்டருக்கு ஒரு துருந்துட்டு ஒரு ஆர்வக்கோளா இருக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு யங்கான ஒரு பையன், அவன் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஐபியில வர வில்லன் இருப்பான்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை அருண் விஜய்க்கு இதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் தனுஷ் அண்ட் நித்யா மேனன் இவங்களோட காம்போ அப்படின்றதும் இந்த படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மலையாளத்துல உஸ்தாத் ஹோட்டல் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு லைன்ல அமைக்கப்பட்ட ஒரு கதை தான். பட் இதுல கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு அதிகமா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் வித்தியாசமான படமா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் கண்டிப்பா ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, கிளீன் வாட்ச். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.